தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தை சேர்ந்த டிராவல்ஸ் ஏஜென்சி மூலம் நேபாளம் ஆன்மீக பயணம் சென்ற 57 பேரில் 21 பேர் பாதுகாப்பாக உள்ளதாக நேபாளத்தில் ராணுவ முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ள சென்னையை சேர்ந்த மாறன் என்பவர் தெரிவித்துள்ளார். யாரெல்லாம் இங்க கான்டாக்ட் பண்ண முடியுது சார்? யாரெல்லாம் நீங்க இருக்கீங்க? அந்த டீடைல்ஸ் ஏதாவது சொல்ல முடியுமா? அதான் அந்த லிஸ்ட் உங்க கலீக் கிட்ட கொடுத்துருக்காங்க. 21 பேர் இருக்காங்க அப்படின்னு. சரி சார். நீங்க எங்க இப்ப தங்கி இருக்கீங்க சார்? 21 பேரும் 22 இடத்துல ஆர்மி ஹெலிகாப்டர் வந்து எங்களை அவங்களோட கேம்ப்ல நிறுத்திருக்காங்க. திருச்சூர்ல ஆர்மி கேம்ப்ல இருக்கீங்க. ஓகே. ஆமா. இப்ப மத்தவங்க பத்தி ஏதாவது தகவல் தெரியுதா சார்? நீங்க எல்லாம் ஒரே பஸ்ல போனோம்? இல்ல, நீங்க மொத்தம் 60 பேர் வந்தோம். சரிங்க. ஒவ்வொரு வண்டியிலும் 20 பேரை 3 வண்டியில் அனுப்பிச்சாங்க. ஒரு வண்டியில் இருக்கிறவங்க மட்டுமே அவங்க ஒரு கூட சேர்ந்துருக்கோம். அந்த வண்டியில வந்தவங்க எல்லாருமே சேஃபா இருக்காங்க. இப்ப இந்த 2 வண்டி பத்தின தகவல் உங்களுக்கு தெரியல? இல்ல. ஓகே ஓகே. எல்லாம் ஒரே டைம்ல தான் சார் போயிட்டு இருந்தீங்க? 3 பஸ்ஸும் அடுத்தடுத்து தானே போயிட்டு இருக்கு? அப்படித்தானே? இல்ல. பக்கத்துல போயிருந்தா தெரிஞ்சிருக்கும் நம்மளுக்கு. இப்ப நீங்க போய் ஒரு 5 நிமிஷம் கழிச்சுதான் அடுத்த வேணும். நீங்க வந்து அந்த டிசாஸ்டர் நடந்த இடத்துல தான் இருந்தீங்களா சார்? அந்த ஏரியால தான் இருந்தீங்க? ஆமா. ஆனா அந்த பஸ் உங்களுக்கு முன்னாடி பின்னாடி ஏதாவது வந்துட்டு இருந்துச்சு, அந்த மாதிரி ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரியுமா சார்? ஏன்னா இந்த டிராவல் ஏஜென்சில இருக்கிற ஒருத்தர் கொடுக்கும் போது சொல்றாருன்னா, ரகு அப்படின்றவர் உங்க டீம்ல இருக்காரா சார்? ரகுன்ற ஒரு தகவல் சொன்னாரு. அந்த பஸ் இன்னொரு பின்னாடி வந்த பஸ் வந்து எங்களுக்கு பின்னாடி வந்துட்டு இருந்துச்சு, அது வந்து ஏதோ பள்ளத்துல விழுந்துச்சு மாதிரி ஒரு தகவல் சொன்னாரு. ஒரு பேட்டியில சொல்றாரு. அது அவரு பாக்கலீங்க, நானும் பாக்கல. அது கன்ஃபார்மா தெரியாம நம்ம சொல்ல முடியாது. இப்ப நீங்க 21 பேர்ல எவ்வளவு பேர் சார்? பெண்கள் எவ்வளவு பேர்? எல்லாம் எந்தெந்த ஊருக்கு சேர்ந்தவங்க? 11 பெண்கள் 10 ஆண்கள். ஓகே சார். சார் வணக்கம். நீங்க யாரெல்லாம் இங்க கான்டாக்ட் பண்ண முடியுது சார்? யாரெல்லாம் நீங்க இருக்கீங்க? அந்த டீடைல்ஸ் ஏதாவது சொல்ல முடியுமா? அதான் அந்த லிஸ்ட் உங்க கலீக் கிட்ட கொடுத்துருக்காங்க. 21 பேர் இருக்காங்க அப்படின்னு. சரி சார். நீங்க எங்க இப்ப தங்கி இருக்கீங்க சார்? 21 பேரும் 22 இடத்துல ஆர்மி ஹெலிகாப்டர் வந்து எங்களை அவங்களோட கேம்ப்ல நிறுத்திருக்காங்க. திருச்சூர்ல ஆர்மி கேம்ப்ல இருக்கீங்க. ஓகே. ஆமா. இப்ப மத்தவங்க பத்தி ஏதாவது தகவல் தெரியுதா சார்? நீங்க எல்லாம் ஒரே பஸ்ல போனோம்? இல்ல, நீங்க மொத்தம் 60 பேர் வந்தோம். சரிங்க. ஒவ்வொரு வண்டியிலும் 20 பேரை 3 வண்டியில் அனுப்பிச்சாங்க. ஒரு வண்டியில் இருக்கிறவங்க மட்டுமே அவங்க ஒரு கூட சேர்ந்துருக்கோம். அந்த வண்டியில வந்தவங்க எல்லாருமே சேஃபா இருக்காங்க. இப்ப இந்த 2 வண்டி பத்தின தகவல் உங்களுக்கு தெரியல? இல்ல. ஓகே. எல்லாம் ஒரே டைம்ல தான் சார் போயிட்டு இருந்தீங்க? 3 பஸ்ஸும் அடுத்தடுத்து தானே போயிட்டு இருக்கு? அப்படித்தானே? இல்ல. பக்கத்துல போயிருந்தா தெரிஞ்சிருக்கும் நம்மளுக்கு. இப்ப நீங்க போய் ஒரு 5 நிமிஷம் கழிச்சுதான் அடுத்த வேணும். நீங்க வந்து அந்த டிசாஸ்டர் நடந்த இடத்துல தான் இருந்தீங்களா சார்? அந்த ஏரியால தான் இருந்தீங்க? ஆமா. ஆனா அந்த பஸ் உங்களுக்கு முன்னாடி பின்னாடி ஏதாவது வந்துட்டு இருந்துச்சு, அந்த மாதிரி ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரியுமா சார்? ஏன்னா இந்த டிராவல் ஏஜென்சில இருக்கிற ஒருத்தர் கொடுக்கும் போது சொல்றாருன்னா, ரகு அப்படின்றவர் உங்க டீம்ல இருக்காரா சார்? ரகுன்ற ஒரு தகவல் சொன்னாரு. அந்த பஸ் இன்னொரு பின்னாடி வந்த பஸ் வந்து எங்களுக்கு பின்னாடி வந்துட்டு இருந்துச்சு, அது வந்து ஏதோ பள்ளத்துல விழுந்துச்சு மாதிரி ஒரு தகவல் சொன்னாரு. ஒரு பேட்டியில சொல்றாரு. அது அவரு பாக்கலீங்க, நானும் பாக்கல. அது கன்ஃபார்மா தெரியாம நம்ம சொல்ல முடியாது. இப்ப நீங்க 21 பேர்ல எவ்வளவு பேர் சார்? பெண்கள் எவ்வளவு பேர்? எல்லாம் எந்தெந்த ஊருக்கு சேர்ந்தவங்க? 11 பெண்கள் 10 ஆண்கள். ஓகே சார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.